அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். முன்னேற்றம் தரும் மாசி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் காட்டுகிறது. 9ஆம் இடமான பாக்கியத்தில் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி. முதல் 7 நாட்கள் புதனும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து இந்த மாசி மாதம் 30 அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். தொழில்ஸ்தானத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்திலே ராகு, 11ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் வீட்டிலே குரு, 5ஆம் வீட்டில் கேது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் இந்த மாசி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மாசி மாதம் 30ஆம் தேதி அசுவினி நட்சத்திரத்தை கடக்கிறார். இந்த மாசி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பார்க்கும்போது ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி சந்தோஷம், கொஞ்சம் மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம், பிரியம் அதிகரிக்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். ஒத்தே வரமாட்டேங்குது, எனக்கும் என் கணவனுக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி இந்த மாசி மாதம் உண்டு. மாசி மாத சுப நாட்களை காணலாம். இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், வாசல் கால் வைக்கலாம். அதுக்கெல்லாம் உகந்த மாதமாக இந்த மாசி மாதம் விளங்குகிறது. தொழில் வேலை இந்த மாதம் வந்து விருத்தி அடையும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் லாபம் பெறலாம். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து வருமானம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். மாசி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்று சூரியனையும் பெருமாளையும் வணங்கும்போது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். பித்ருக்கள் தோஷம் நிவர்த்தியாகும். மாசி மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் அன்று அம்பாலயம் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அன்றைக்கி கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவனை தரிசனம் செய்ய வேண்டும். சிவபூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்குமே கிடைக்கும். மாசி மாதம் என்றாலே சுப முகூர்த்த நாட்கள், சுப விசேஷமான மாதம் தான் மாசி. எல்லோருக்குமே பயன் தரக்கூடியது. காலபுருஷனுக்கு 11ஆவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதத்தில் எல்லா ராசி அன்பர்களுக்குமே பணப்பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் இந்த மாசி மாதம் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு என்னத்தான் பண்ணுறது, ஒன்றுமே சேமிக்க முடியல, ஒரு நயா பைசா கூட சேமிக்க முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன்னா தனக்காரகன் 12ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இன்னொரு வருடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை நீடிக்கும். நீங்கள் வந்து கட்டுக்கட்டாக கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் உங்கள் கையில் நிற்காது. ஏன்னா விரயத்திலும் ஜென்மராசியிலும் குருபகவான் வரும்போது எப்பேற்பட்ட செல்வந்தனாக இருந்தாலும் சரி ஒரு தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு நல்ல வீடு கட்டலாம், நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம், பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணிக்கணுமே ஒழிய பணம் வந்து சேமிக்கலாம், நகை எடுக்கலாம் இப்படின்னு நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். ஏன்னா தனக்காரகன் 12ஆவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் பார்வையில் குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது சோபகிருது வருடம் ரிஷபராசி என்பதற்கு சோதனை மேல் சோதனை, வேதனை மேல் வேதனையாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. தொழில்ஸ்தானாதிபதி சனி பகவான் அஸ்தங்க நிலையில் இந்த மாசி மாதம் சஞ்சாரம் செய்யும் பொழுது தொழில் வேலையில் அந்தளவு கஷ்டங்கள் இந்த மாசி மாதம் குறையும். நீங்கள் வந்து
இந்த மாசி மாதம் கூடுதலாக முயற்சித்து கூடுதலாக இந்த மாதம் உழைக்கும் பொழுது அதற்குண்டான வருமானங்களை கண்டிப்பாக ஈட்டப் போகிறீர்கள். 10ஆம் வீட்டிலே சூரியன் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு காத்து கொண்டு இருப்பவர்கள் மாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு போட்டி தேர்வுகள் எழுதினால் அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் மாசி மாதம் 7ஆம் தேதி கும்பராசிக்கு அமர்கிறார். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டிலே பாக்கியத்திலே கலத்தரக்காரகன் செவ்வாயுடன் கூட்டணி சேரும் பொழுது ரிஷப ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். சில பேருக்கு கல்யாணம் நடக்கும். சில பேர் காதல் திருமணம் செய்தாலும் சரி, பெற்றோர்கள் வரன் பார்த்து திருமணம் செய்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள் ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு ஈர்ப்பு இல்லாமல், பிரியம் இல்லாமல் ஏனோ தானோ அப்படின்னு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரிஷபராசி என்பதற்கு கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம், பிரியம் அதிகரிக்கும். காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், காதல் மலரும், கல்யாணம் நடக்கும். இளைஞர்களுக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி வரை மிக அற்புதம். 9ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சகலவித பாக்கியங்களை அள்ளி கொடுக்க போகிறார். மகிழ்ச்சி வரப்போகிறது, சந்தோஷம் வரப்போகிறது. சில அதிர்ஷ்டங்கள், திருமணமாகி ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. வாழையடி வாழையாக வாரிசு இந்த மாசி மாதம் 24ஆம் தேதிக்குள் ரிஷபராசி என்பதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாக்கியத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்து விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானை பரிசுகிறார். புத்திர பாக்கியம் ரிஷபராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய ஒரு 24 நாட்கள் காட்டுகிறது. 12ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது நிலபுல சொத்துக்கள், வீட்டு மனை வாங்கி போட்டு வீடு கட்ட முடியல, அதற்குண்டான வருமானம் இல்லை, வர காசும் விரைய செலவாக போகுது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் வீடு கட்டலாம். கடற்கல் எடுங்க, பூமி பூஜை போடுங்க, அதுக்குண்டான பணம் உங்களுக்கு டான்னு வரும். 12ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது சுப விரைய செலவுகள் ரிஷபராசி என்பதற்கு இந்த மாசி மாதம் காட்டுகிறது. வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மாதம் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை 3ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. ரிஷபராசி என்பர்கள் முயற்சியால் தன லாபம் பெற்று விடலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் மேல் விழும் பொழுது பூமி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், வண்டி வாகன விரைய செலவுகள் குறையும். சில பேர் வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள், வீட்டு தேவைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாசி மாதம் 7ஆம் தேதி புதன் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். பிரயாணம், இடம்பெயர்வு, வேலை விஷயமா, தொழில் விஷயமா ரிஷபராசி என்பதற்கு ஏற்படும். 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளைகள் கேட்கும். மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விலை உயரும். பூ மகசூல் கூடுதலாக லாபங்கள், வருமானங்களை கொடுக்கப் போகிறது. விவசாயிகளுக்கு ஓரளவு மாசி மாதம் 24ஆம் தேதி வரை சிறப்பு. மாசி மாதம் 24ஆம் தேதி சுக்கிர பகவான் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். 10இலே சுக்கிர பகவான் அமரும்போது வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ரிஷபராசி என்பதற்கு காட்டும். மாசி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய் பகவான் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். ஒரு 4 கிரக கூட்டணி 10ஆம் வீட்டிலே இந்த மாதம் அமரும் பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் கிடைக்கலாம். சில பேருக்கு பிரயாண இடமாற்றங்களும் ஏற்படலாம். சில பேருக்கு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம். மாசி மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய வழியில் கோச்சார கிரகங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலை
கண்ணும் கருத்துமாக அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யுங்கள். மாசியில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.